ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் இந்த டைம் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ஷெடியூலும் ப்ராஜெக்ட் வைஸ்க்குரிய அந்த ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கு அப்படின்னா, பிஇ பிடெக்கில் படிக்கிற ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், பிஆரில் படிக்கிற ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், எம்இ எம்டெக் எம்ஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ், எம்சிஏ ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், அதுபோல் எம்பிஏ ஃபுல் டைம் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிஏ 5 இயர் இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், பிஇ பிடெக் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டிகிரி, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 3 விதமாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிஇ பிடெக்கில் படிக்கிற 3rd செமஸ்டர் 5th செமஸ்டர் 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஆர்க்கு எம்ஆர்க்கில் படிக்கிற 3rd செமஸ்டர் 5th செமஸ்டர் 7th செமஸ்டர் 9th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், எம்இ எம்டெக் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான 3rd செமஸ்டருக்குரியது. ஸோ எம்பிஏ 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் 3rd செமஸ்டர் 5th செமஸ்டர் 7th செமஸ்டர் 9th செமஸ்டர் உங்கள் எல்லாருக்குமே லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்க அப்படின்னா 14 நவம்பர். ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 அக்டோபர்லேருந்து 6th நவம்பர் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 7th நவம்பர்லேருந்து 14 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட் 2ஓட ப்ராக்டிக்கல் ஷெடியூல் வந்து நடக்கும். ஸோ செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது வந்து 19 நவம்பர் தான். இது உங்கள் அகாடமிக் ஷெடியூலில் மென்ஷன் பண்ண அதே டேட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2025 உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 10th டிசம்பர். ஸோ உங்களோட ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் ஷெடியூல் வந்து 27 நவம்பர்லேருந்து 3rd டிசம்பர் வரைக்கும் நடக்கும். ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 4th டிசம்பர்லேருந்து 10th டிசம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ அந்த ஸ்லாட் 1 என்ன, இந்த ஸ்லாட் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ ஸ்லாட் 1 அப்படிங்கிறது இந்த டேட்குள்ளே உங்கள் ப்ராக்டிக்கல் ஷெடியூல் வந்து நடக்கலாம். உங்கள் காலேஜ் வந்து சப்போஸ் ஸ்லாட் 2 செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டேட், அதாவது 4th டிசம்பர்லேருந்து 10th டிசம்பருக்குள்ளே உங்கள் காலேஜில் உங்களோட ப்ராக்டிக்கல் ஷெடியூல் நடக்கும். இது வந்து உங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறது தான். ஸ்லாட் 1லேயே நடக்கலாம், ஸ்லாட் 2 நடக்கலாம். இந்த ஏதாவது ஒன்று உங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுற வச்சு நடக்கிறதா ஸ்லாட் 1 பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 டிசம்பர், இது உங்கள் அகாடமிக் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணதான். ஸோ அதுக்கப்புறம் பிஇ பிடெக்கில் படிக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுபோக எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்சிஏ எம்பிஏ 5 இயர் இன்டகிரேட்டட் உங்களுக்கான ஃபஸ்ட் செமஸ்டருக்குரிய லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் அதே 16 டிசம்பர் தான். ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் 3rd டிசம்பர்லேருந்து 9th டிசம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 10th டிசம்பர்லேருந்து 16 டிசம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ உங்களுக்கு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் அகாடமிக் ஷெடியூலில் மென்ஷன் பண்ண மாதிரி 20 டிசம்பர். இதுக்கப்புறம் செமஸ்டர் டைம் டேபிள் எப்போ பப்ளிஷ் ஆகும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் லாஸ்ட் வீக் இல்லை நவம்பர் ஃபஸ்ட் வீக் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுலேயுமே வந்து ப்ராக்டிக்கல் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்டோபர் 30லேருந்து 6th நவம்பர் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்குறப்போ மோஸ்ட்லி ஒரு 2 or 3 வீக்ஸ் முன்னாடி செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எப்பயுமே முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க இந்த மாதிரி 2 or 3 வீக்ஸ்க்குள்ளே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னோட ஒப்பீனியன் படி அக்டோபர் லாஸ்ட் வீக் இல்லை நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த செமஸ்டர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.